ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தத்தை அறியாதபடி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. நம் தகப்பனே ராஜா, இதுவரையில் சுவாமி நாங்கள் ஆராதனை அங்கே அருமையாக நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தாவே பிசாசானவன் எல்லாவற்றையும் தடுத்து போட்டிருக்கிறான். இருப்பினும் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் மறுபடியும் மிகுந்த பாரத்தோடு வருகிறோம் கர்த்தாவே. நீர் என்ன சொல்லவிருக்கிறீரோ, எப்படி சொல்லவிருக்கிறீரோ கர்த்தாவே, அதை கேட்டு இந்த விதத்தில் நாங்கள் பயனடைய வேண்டுமோ அப்படி பயனடையத்தக்கதாக சுவாமி. மறுபடியும் இன்டரப்ஷன் வராதபடிக்கு தொடர்ந்து நாங்கள் மெசேஜை கேட்கத்தக்கதான கிருபையை கத்திருத்தாரும் தகப்பனே. சாத்தானினுடைய சகல விதமான நாமத்தினாலே சபித்தாப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய செய்தியை கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை வேண்டுமாய் சொல்லிக்கிறேன் சுவாமி. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் உமது செய்தியை நாங்கள் தர முடியாது. எங்கள் ஞானத்தினாலோ எங்களுடைய திறமையினாலோ அனுபவத்தினாலோ எதையும் நாங்கள் செய்ய முடியாது. இந்த பிரசனம் இருந்து நீர் நடத்தினால் மாத்திரம்தான் நீர் கொடுக்கிற செய்தி கர்த்தாவே நீர் இப்படி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த வந்து சேரும். ஆகையினால் கர்த்தர் நீர் வல்லமையாக இடைப்பட வேண்டுமா சொல்லிக்கிறேன். செய்தீர் இந்த விசுவாசத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. சமூகத்தில் படைக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதித்தாரும் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாரமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம் மூலமாக சுவிசேஷத்தின் ஒளி எல்லாருக்கும் போகணும்னு குறிச்சிருக்கிறார். விசுவாசிகளை ஆண்டவர் ஒரு அழைப்பினால் அழைத்திருக்கிறார். என்ன அழைப்பு? நம் மூலமாக சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி எல்லா இடத்திலும் பிரகாசிக்க வேண்டும். ஆனால் அதை கெடுப்பதற்காக அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். நம்முடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். எதற்காக குருடாக்கி இருக்கிறான்? நம் மூலமாக சுவிசேஷத்தின் ஒளி மற்றவர்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உலகம் முழுவதும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கட்டும், அல்லது உலகம் முழுவதும் வெற்றி பாதையில் போய்கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கட்டும், எது எப்படி ஆனாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்திரமானது, அது மாறாதது. கொரோனாவால் மாற்ற முடியாது, அல்ல ஒரு பெரிய பிரளயம் வந்தாலும் தேவ ராஜ்யத்தை மாற்ற முடியாது. ஆகையினால் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து ஒளியாகவே இருக்கணும். இந்த இருளில் உள்ள மக்கள் கிறிஸ்துவனுடைய ஒளியை, கிறிஸ்துவனுடைய ஒளியின் மகிமையின் ஒளியை நம் மூலமா பார்க்கணும். ஆனா அதை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு இன்றைய நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். மனக்கண்களை குருடாக்குவதுனா என்ன? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை, அதாவது இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு மனதில் இருத்தி கொண்டு உலகத்தினுடைய காரியங்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி பார்க்காதபடி உலகத்தின் காரியங்களை பிரதானப்படுத்தி பார்க்கும்படியாக மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினாலதான் எல்லா நம் கண்ணுக்கு முன்னால இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம இம்பாக்ட் பண்ணுது, நம்ம அஃபெக்ட் பண்ணுது. பல விதத்துல சூழ்நிலைகள், கண்கள் பார்க்கிறவைகள், காதுகள் கேட்கிறவைகள் நம்மை மாற்றுகிறது, நம்முடைய காரியங்களில ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. காரணம், பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இது சாதாரண மக்களுக்கு அல்ல, இது சபைக்கு. இந்த காரியம் சபைக்கு சொல்லப்படுகிறது. நாம் யோசிக்கிறோம் அவிசுவாசிகளுடைய கண்கள் குருடு, அவர்கள் கண்கள் குருடாதான் இருக்குது, அது உண்மைதான். ஆனா அந்த குருட்டு கண்களுக்கு முன்பாக நம்முடைய ஒளி, கிறிஸ்துவனுடைய ஒளி பிரகாசிக்குமானால்
காரியங்கள் மாறும். ஆனா நாமும் அவங்களோட சேர்ந்து அவர்களை போல மாறிவிட்டோம். அதனால பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு 7 வசனத்தை வாசிப்போம். எடுப்பா, நான் சொல்றேன் 7 வசனம் வாசிக்கணும். 5 வசனம். மத்தேயு 23 அதிகாரம் 23 16 17 வாசி முதல்ல. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, 17 மதிகேடரே, குருடரே, இது முக்கியம். பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? போதும் 19. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? போதும் 24. குருடரான வழிகாட்டிகளே, போதும் 26. குருடரான பரிசேயனே. அதெல்லாம் கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல இவங்க எல்லாரும் குருடர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம உடனே நினைச்சிருவோம் பரிசேயன் குருடனா இருந்தான், சதுசேயன் குருடனா இருந்தான். இல்ல, அன்றைக்கு ஆண்டவர் அந்த யூதர்களை பார்த்து சொன்ன காரியம் இன்றைக்கு சபையில் உள்ள நமக்கும் 100க்கு 100 பொருத்தமான காரியம். நம்மை பார்த்த ஆண்டவர் குருடர்கள் என்று சொல்கிறார். அதனால நாம குருடனுக்கு வழிகாட்டுறது போல நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நம்மை பார்த்து இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும், இதுதான் கிறிஸ்துவனுடைய அடியாருடைய வாழ்க்கை தரம் என்று கண்டுகொள்ள முடியாதபடிக்கு குருட்டுத்தனமாக வழிகாட்டி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இதை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்குள்ள சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம். ஏதோ ஒன்று நடக்குது, அது கொரோனாவா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், அதிகமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? ஒரு கலாமிட்டி வந்துருச்சுன்னா இந்த உலகத்தையே அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி, இந்த உலகத்துல இன்றைக்கு எல்லாமே அதுதான்ற மாதிரியும், அதுக்கு மாத்திரம் பயந்து கிடக்கணும், அதை மாத்திரம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இப்படி இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து எண்ணங்களும் அனைத்து திட்டங்களும் செயல்களும் இது சூழ்ந்தே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விசுவாசிகளாகி நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அந்த இப்படி விதமான ஒரு குருட்டுத்தனமான பார்வையோடு இருக்கிறதா? நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார், நம்முடைய கண்களில ஒளியை தந்திருக்கிறார். எதற்கு? பரலோகத்தின் திவ்ய தரிசனத்தை பார்க்க. நம் கண் முன்னால எப்போது இருக்க வேண்டியது அது ஒன்றுதான். ஆண்டவர் எனக்கு இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கையை வைத்திருக்கவில்லை, இதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஏனென்றால் நான் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு விட்டேன். அதுல இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் மாயை. இதற்கும் எனக்கும் கொஞ்ச காலம் ஏதோ ஒரு சிறு அளவில சம்பந்தம் உண்டே அல்லாமல் இது எனக்கு எல்லாமே கிடையாது. ஆகையினால் என்னுடைய பார்வை தூர பார்வையாக பரலோகத்தை பார்க்க வேண்டும். ஆகையினால் தான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்களெல்லாம் தூரத்தில் உள்ளதை பார்த்து, கண்களுக்கு முன்பாக எதையும் காணவில்லை, எழுதி வைத்த ஒரு வேத புத்தகத்தை அவர்களால் படிக்க முடியவில்லை, அல்ல ஒரு போதகர் சபையில போதிக்கிறதை அவர்களால் கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே தூரத்தில் உள்ளதை பார்த்தார்கள். ஆகினால் நிகழ்காலத்தை முற்றிலுமாக மறந்து மாற்றிக்கொண்டார்கள். அந்த நாட்களில் இருந்த உலகத்தின் மக்களை போல தங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை உலகத்தின் ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்றவாறு மாற்றவில்லை, உலகத்தின் போக்குக்கு ஏற்றவாறு போகவும் இல்லை. They were entirely different people. ஆகையால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த வார்த்தைகளின் ஒளியிலே உன்னையும் என்னையும் நான் அவர் சோதித்து பார்ப்பாரானால், where do you stand, where do I stand? Can he say that we can be also counted along with those people of faith, or he is going to see something else? தேவ பிள்ளைகளை அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களிலே, இந்த இருளான நாட்களிலே நாம் ஒளியாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் மக்கள் இருளில் தடவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பூமிக்குரிய சுகத்தை பற்றி கவலை, பூமிக்குரிய சரீரத்தை பற்றி கவலை, பூமிக்குரிய வேலையை பற்றி, சொத்தை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றி கவலை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது அல்ல. This is only a temporary phase, something beyond that. But how do we react?
Are we not going along with the world in many different ways? அதைத்தான் ஆண்டவர் இப்பொழுது நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் இருக்காதிருங்கள், பரலோகத்தின் ஒளி உங்கள் மேல் வீசக்கூடிய ஒளியாக இருங்கள். இன்னும் ஒரு சில காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்க போறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் வசனம் 19. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். சரி, கவனிங்க. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டினுடைய ஆதியில உள்ள ஒரு ஸ்திரீ. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கண்களை திறந்தார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். எதற்காக திறந்தார்? ஏன் அவளுக்கு கண்கள் இல்லையா? இருந்துச்சு. அந்த கண்கள் பார்க்க முடியலையா? அது பார்த்துச்சு. ஆனா எதை பார்க்க முடியவில்லை? கர்த்தர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியவில்லை. She had a vision, perfect vision. She wasn't a blind woman, but she could not see what God had kept there. She was looking at the temporal thing and she was getting panicky. ஐயோ, என் பிள்ளை தாகமா இருக்கிறான், ஐயோ என் பிள்ளை சாக போகிறான். அவ அதை பார்த்தாலே தவிர ஆண்டவர் வைத்திருக்கிறதை அவளால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் கண்கள் குருடாகி போய்விட்டது. இதற்கு முன்பு ஆண்டவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? சாராள், உன்னுடைய நாச்சியார் இடத்துல போயிரு, நான் உன் மூலமாக ஒரு பையன் பிறப்பான், அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏதேதோ ஆண்டவர் அவனை வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டோ, அதே போல ஆகாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துதான் இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாய் இருந்தபடியால் ஆண்டவருக்கு அவருடைய கண்களை திறக்க வேண்டியதாயிற்று. கேக்குதா? Yes ma'am, we are able to hear. No disturbance. Okay, thank you. Praise the Lord. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறக்க சித்தம் கொண்டிருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அதை பார்க்காமல், what are you looking at? I have kept something, the living water, the life-giving water. Yes, I have it for you. It's ready there. But what are you looking at? Where are your eyes rolling? ஆண்டவர் ஒரு வேதனையோடு இன்றைக்கு நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கார். தேவ பிள்ளைகளை, இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம் வாருங்கள். நோடு என்னாகமம் 24வது அதிகாரம் வசனங்கள் 3-4. Numbers 24 verses 3 and 4. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரன் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது. அப்பொழுது பிலேயாம், அப்படி செய்ய, திருப்பி வாசி. அப்பொழுது பிலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. Praise the Lord. இந்த பிலேயாம் இருந்தா இவன் கண்கள் குருடாய் போயிடுச்சு. ஏன் குருடாய் போயிடுச்சு? அவன் 2 காரியத்தை இங்க சொல்கிறான். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்கவில்லை, சர்வ வல்லவரின் தரிசனத்தை காணவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் அன்றைக்கு பேசின வார்த்தைகள், இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள், இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் கண் திறக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அவற்றை பிலேயாம் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் கண் குருடா இருந்தது. அடுத்து சொல்கிறான், சர்வ வல்லவருடைய தரிசனத்தை காணும் பொழுது. தரிசனம் என்பது இந்த டைரக்ட் விஷன்ல, பைபிள் அதுல சொல்லல அவனிடத்துல நேரம் வந்து அவனை தன்னை காண்பித்தார் இல்ல. This is a vision different. ஆண்டவருடைய தரிசனம் என்ன? ஆண்டவருடைய ஒரு பெரிய தரிசனம், 1-on-1 vision is to save the entire world.
உலகம் முழுவதையுமாக விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய தரிசனம். எப்படியாக இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறாரோ, அதே போல அவர் ஒரே ஒரு தரிசனத்தோட அன்றும் செயல்பட்டார், இன்னும் செயல்படுகிறார், உலகத்தின் முடிவு வரை செயல்படுவார். only one vision, the whole world to be saved. இந்த தரிசனத்தை காணும் போதுதான், காணும்படியாக கண்கள் திறக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்துல கடந்து போகிற உலகத்தின் காரியங்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு காணப்படாமல் போகிற காரியங்கள், இன்னைக்கு உலகத்துல காணுற காரியங்கள் அற்பமான ஆயுசை உள்ள, அற்பமாக ஜீவன் உள்ள இந்த சரீரத்தை மாத்திரம் பேணுகிற காரியங்கள், இவற்றை காணும்படியாக கண்களை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். Our eyes are only open to the temporal, passing away things. Nothing permanent. ஆண்டவர் என்ன தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறாரோ, எந்த வார்த்தைகளை கொடுத்து உயிர்ப்பிக்க விரும்புகிறாரோ அதை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்கள் அந்தகார லோகாதிபதியால உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட உலகத்தின் மக்களை போல உலகத்து பிரச்சனைகளை அலசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், நாளைக்கு நடக்க போற பிரச்சனைகள், இது எப்படியாக வருங்காலத்தை பாதிக்க போகிறது, இப்படிப்பட்ட காரியங்களையே பேசிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டு விட்டது, என் கண் இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டது, ஆகையினால் நான் எந்த நோக்கத்தோடு இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து வந்தேனோ அது தவறு என்று புரிந்து கொண்டேன். இந்த இடத்துல பாலாக்கை நாம் அவர் ஒரு பிசாசினுடைய ஒரு இமேஜாக பார்ப்போம். அவன் என்ன சொல்லுகிறான்? பிசாசானவன், உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும், உனக்கு அதிகமான செழிப்பு கிடைக்கும், ஆகையினால நீ என்ன காரியத்தை செய், அதை இப்படி செய் என்று நம்முடைய கண்களை குருடாக்கி உலகத்தின் காரியங்களிலே 100% ஈடுபடும்படியாக, நம் பக்கத்தில் இருக்கிற உலகத்தார் ஈடுபடும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அன்றைக்கு பிலேயாமு கூட, அந்த மோவாப் ராஜா பெரிய பணத்தை கொடுப்பார், நிறைய பணம் கிடைக்க போகிறது, நான் ஒரு பணக்காரனாய் மாறிவிட போகிறேன் என்ற எண்ணத்தோடு அவன் வந்தான். ஆனால் ஆண்டவர் கண்ணை திறந்த போது the whole thing changed. The entire thing changed. அவனுடைய நோக்கம் மாறிட்டு, ஆண்டவர் நீ செய்கிறது தவறு என்பதை நேரடியாக சொல்லாமல் சொல்ல வைத்தார் சூழ்நிலை மூலமாக. தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் சூழ்நிலை மூலமாக பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். What are you looking at? You cannot look beyond something. You are so caught up in the temporal. You are so caught up in the thing which your eyes can, the worldly eyes can see. Therefore, the devil has been successful in making us blind. ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளையே, உன் கண்ணை நான் திறக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உன் கண் திறக்கப்படட்டும். என்னுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அதை பார். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கவலைப்படுவீர்களானால் நீங்கள் எல்லா மக்களை விட பரிதாபப்படக்கூடியவர்கள், பரிதபிக்கப்படக்கூடியவர்கள். ஆண்டவருடைய வேதம் சரியாக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களும் அதை அறியும்படியாக வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டிய நீங்களும் நானும் தற்காலிகமான காரியங்களை பார்த்து பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி போடுவதற்கு இணங்கி கொண்டிருக்கிறோம். நம் முன்னால் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். whether you are a evangelist or a pastor, immaterial. அதை ஆண்டவர் கேட்கவில்லை. இப்பொழுது சாராளை சொன்னார் ஆண்டவர், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறார், ஜாதிகளுக்கு தாயா இருக்க போகிறார். அவளுக்கு ஒரு இவாஞ்சலிக்கல் ஒர்க் கொடுக்கல, ஆனா ஒரு தரிசனம் இருந்தது. பின்னால வரப்போகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க முடியாது, ஒரு உண்மையான தாயாக அவள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கொடுத்து வைத்திருக்கிறார்? இந்த அழிந்து போகிற எல்லா காரியத்தையும் நோக்கி போய்கொண்டிருக்க இந்த உலகத்துக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற தரிசனத்தை நீ உன் வாழ்க்கையில நிரூபித்து காண்பி. இந்த உலகத்தில் உள்ளதை அனுபவிப்பதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. பணக்கார வீட்டிலே நான் உன்னை படைத்து பணத்தை அனுபவிப்பதற்காகவும், ஏழை வீட்டில் நீ உன்னை படைத்து எளிமையிலே நீ கஷ்டப்படுவதற்குமா நான் வைக்கவில்லை. I have created you for something beyond that.
Let your eyes open to see that. Let your eyes wide open to see what is beyond that. Beyond that. தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கிறார். It is no joke. It is no joke. You and I are expected to see beyond what our blinded eyes are seeing. We are not able to see the reality. What is kept for eternity and what is permanent, what is stable, what the world cannot shake, what the devil cannot alter. That is kept for us. Are we able to see it? Once again, we'll go to this verse. 2 Kings 6:17. 2 Kings 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். Praise God. இந்த இடத்துல சிரியா ராஜா என்னெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா சதி ஆலோசனைகளை பண்ணினானோ அதையெல்லாம் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொன்னான். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நடக்கிற காரியங்கள் கண்முன் நடக்கிறதுக்கு முன்பாகவே தெரிய வந்தது. அதுக்கு காரணம் நம்ம எலிசா. ஆகையினால சிரியா ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு யுத்தத்துல வெற்றி கிடையாது. ஆகையினால அவனை பிடிக்க ஒரு படையை ஆண்டவர் அனுப்பி சிரியன் ராஜா அனுப்பி இருக்கிறார். இப்ப அந்த படையை கேயாசி அவனுடைய வேலைக்காரன் பார்க்கிறான். ஆனால் எலிசா கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பார்க்கிறான். நன்றாக கவனிங்கள். இருவர் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். எலிசாவும் சரி, அவனுடைய வேலைக்காரனும் சரி, இருவர் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். எலிசா எதை கண்டான்? கர்த்தர் அனுப்பின படையை, கர்த்தர் அனுப்பின ஹெவன்லி ஹோஸ்ட், ஹெவன்ஸ் ஆர்மி, அதை அவன் பார்த்தான். ஆனால் கேயாசி எதை பார்த்தான்? ஆபத்தை பார்த்தான். அங்கே ஒரு படை இருக்கிறது. இப்பொழுது நம்மளை அடித்து கொண்டு விடுவார்கள். நாம் 2 பேர், இத்தனை பெரிய படையை எப்படி எதிர்க்க முடியும்? நாம் ஒன்றுமில்லாமல் போய் விடுவோம். அவன் நடுங்கினான். அப்பொழுதுதான் எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே, உன்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, மகிமையான உம்முடைய காரியங்களை பார்க்க முடியவில்லை. அந்த உலகத்தினுடைய சிறிய ராஜாவின் படைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பயமுறுத்துற படைகளை, ஆபத்தை கொண்டு வந்து விடுமோ என்ற படைகளை பார்க்கிறானே அல்லாமல், பாதுகாப்புக்காக நீர் வைத்திருக்கிற படைகளை, ஆசீர்வாதத்தோடு நீர் அனுப்பி இருக்கிற படைகளை இவனால் பார்க்க முடியவில்லை. Open his eyes, Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? சிரியா ராஜாவின் படைகளையா? பொல்லாத பிசாசின் ரெப்ரசன்டேட்டிவ் ஐயா சிரியா ராஜாவின் படைகளை பார்த்து கொண்டிருக்கிறதா? அல்லது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கென்று அனுப்பி இருக்கிற தேவ சேனைகளை பார்க்கிறதா? இப்படி உலகத்தினுடைய அநேக மக்கள் தடவி தெரியும் பொழுது நீங்களும் நான் எலிசா இடத்தில் இருந்து கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். அடுத்து, ஆண்டவரே, கண் சொருகி போன மக்களாக, குருடர்களாக எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே, சத்தியத்தை பார்க்கவில்லையே, திறந்தரணும் அப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பரப்புவோமானால், this will be more contagious than the coronavirus. If every Christian makes sure that this message goes across wherever you go, this message comes as a light, a brilliant light, dispelling all darkness. Where will the devil's corona stand? It cannot stand. What's happening? We are merging with the world. The blinded folk of the world are influencing us so badly. That is why our talk is that, our walk is different, everything that we are doing, it's all different. But the Lord says today, you're called to walk with your eyes wide open. Why have you allowed the devil to shut your eyes? அந்தகார லகோதிபதி
உன் கண்களை குருடாக்க ஏன் அனுமதித்தாய்? உன் கண்கள் இன்றைக்கு திறந்திருக்குமானால் நீ கண்ணெதிரை பிசாசு ஆடுகிற நடனத்தை பார்க்க மாட்டாய். பரலோகத்தில் இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை, அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் புகழுகிறதை, போற்றுகிறதை, ஆராதிக்கிறதை நீ கேட்பாய், பார்ப்பாய். ஆனால் நீ இன்றைக்கு கண்ணுக்கு முன்பாக அற்பமான பிசாசு வைத்திருக்கிறதை பார்க்கிறாய், நடுங்குகிறாய். சில நேரத்துல உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்த்து பூரித்து போய் விடுகிறாய். உன் கண்கள் திறக்க வேண்டும். கண்கள் குருடாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். Revelations chapter 3 verse 16. Revelation 3:16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட் தொடர்ந்து வாசி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறை சொல்லுகிறபடியால் திரவிய சம்பன்னன். சரி, ஓகே, வாசி. எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் வாசி. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இன்றைக்குள்ள சபையை பார்த்து, மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ குருடன். நீ குருடன் என்று நீ அறியவில்லை. நீ பார்வை உள்ளவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய நிலைமையோ கலிக்கம் போடப்பட வேண்டிய நிலைமை. அது கலிக்கம் என்பது டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஏதோ ஒரு ஆயின்மெண்ட், something like that. I don't know what is exactly is, but something which will cure the eyesight. உன்னுடைய குருட்டுத்தனம் போவதற்கு நான் உனக்கு கலிக்கம் போட வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் உலகத்துல எல்லாரையும் குருடா பிறக்க வச்சுட்டாரா? ஆவிக்குரிய குருட்டுத்தனத்துல இல்ல. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த கண்களோடு பார்த்தான். அப்பொழுது பார்க்க வேண்டியதை மாத்திரம் பார்த்தான், பார்க்க கூடாது என்று சொன்னதை பார்க்கவில்லை. எது உனக்கு தேவையில்லை என்று சொன்னாரோ அதில் அவன் கண்கள் படவில்லை. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தானோ, பிசாசால சோதிக்கப்பட்டு சோதனையில் விழுந்தானோ, அப்பொழுது பார்வைக்கு அழகானது. எந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியோ அந்த கனி பார்வைக்கு அழகாக தோன்றிற்று. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதன், கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவர் வைத்திருக்கிற கலிக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகையால் இன்று வரையிலும் அதை பெறாத அந்த மனிதன் இப்பொழுது வரையில் குருடனாயிருக்கிறான். சபைக்குள் வந்து விட்டேன் என்று சொல்கிறான், நான் சபையில் ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறான், நான் வேதத்தை படிக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ குருடன். நான் எவ்வளவு அழகாக மியூசிக் நோட்ஸை பார்த்து நான் பியானோ போடுகிறேன். ஆண்டவரே, நான் வேதத்தை எவ்வளவு அழகாக நான் வாசிக்கிறேன். ஏழை எளியவருடைய எளிமையையும் கஷ்டத்தையும் வறுமையை நான் பார்க்கிறேன். இப்படியாக நாம் நம்முடைய கண்களை குறித்து பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ குருடன். பரிதபிக்கத்தக்க நிலைமையில் நீ இருக்கிறாய். உனக்கு ஹீலிங் தேவை, உனக்கு கலிக்கம் தேவை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார். ஒரு பிளைண்ட் ஹோம்ல போய் சொல்லல, அல்ல ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் சொல்லல, அல்ல ஒரு விசார விடுதியில போய் சொல்லல, ஒரு சபைக்குள் என்று சொல்கிறார், யூ ஆர் பிளைண்ட். Can you hear it?
Can you understand that? We are part of the church. சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ குருடன், வா, உனக்கு நான் கலிக்கம் போடுகிறேன். என்னான ஆழமான சத்தியங்களை, வரவிருக்கும் சத்தியங்களை, வரவிருக்கும் நல்ல காரியங்களை, வரவிருக்கும் மேலான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி உன் குருட்டுத்தனத்தை நான் மாற்றட்டும். என்னிடத்தில் வா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? நாம் நம்முடைய மனதை ட்ரெயின் பண்ணி வைத்து விட்டோம். என்னத்தை எப்படி ட்ரெயின் பண்ணி வைத்து விட்டோம்? நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு செக்குலர் லைஃபும் உண்டு, எனக்கு ஒரு செக்குலர் ஜாபும் உண்டு. ஆகினால ஆவிக்குரிய காரியங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை நான் வச்சிருவேன், அவ்வளவுதான். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஐ மீன் த செக்குலர் வேர்ல்ட். I have to go by the secular world's law and order, rules and regulations. That's it. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குருடா இருக்கிறாய். கண் திறக்கப்பட்டவன் அதை பார்க்க மாட்டான். ஆதி அப்போஸ்தலருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆகினால் பவுல் சொல்லவில்லை, வா நாம் அடுத்த பட்டணத்துக்கு போவோம், ஆனால் கையில பணம் இருக்கிறதா செக் பண்ணிக்கொள், போதுமான ஆகாரம் இருக்கிறதா அல்லது ஆடைகள் இருக்கிறதா பார்த்துக்கொள் சொல்லவில்லை. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரா, வாருங்கள் பெத்சாயிதாவுக்கு போவோம், வாருங்கள் தீரு சீதோன் பட்டணத்துக்கு போவோம், வாருங்கள் கலிலேயாவுக்கு போவோம் என்றால் ஒரு நாள் தன்னோடு இருந்த உதவி செய்த சீஷர்களுக்காயிலும் சமையல் செய்து சாப்பாடு கொடுக்க மற்றதை கவனித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிற அந்த பெண்கள் கூட்டத்திலாயும் எப்பொழுதாயிலும் கட்டளை கொடுத்தாரா, get things ready for me, I got to go on a long journey, difficult journey. No, he never did that. He never did that. For the Lord there was one life, for the apostles there was one life. There was no divided loyalty. There was no divided loyalty. கண்கள் திறக்கப்பட்டதா இருந்ததனால் இயேசு பிதா சொன்னதை செய்தார். கண்கள் திறக்கப்பட்டதா இருந்ததனால் சீடர்கள் இயேசு காட்டின வழியில் நடந்தார்கள். காலம் போன போக்கிலே நீங்களும் நானும் சகலத்தை மாற்றிவிட்டோம். இன்றைக்கு நமக்கு கேட்டால் ஏன் ஜெபிக்கவில்லை? ஓ, நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதை செய்யலாம், நாங்கள் பிஸியா இருக்கிறோம். We have a busy schedule, we have a busy home, we have children to take care of, we have that to take care, this to take care of. This is what we are saying. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படி தெரிந்திருக்குமானா, அப்படி அதை பிரதானப்படுத்தி இருப்பாரானால் அன்றைக்கு தாயின் தாப்பனை விட்டு வா, யோவானையும் பார்த்து யாக்கோபையும் பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நாங்கள் போய் அதை செய்து இன்னொருவர் வந்தான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், அடக்கம் பண்ணி விட்டு பின்னால வருகிறேன். ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னே வா. தேவ பிள்ளைகளை, where are we? Our eyes are blinded or what? Let us see, come to the reality. Let's come to the reality. ஒரு பெரிய இருட்டு அறைக்குள் ஒரு சிறு கேண்டில் போதும். அந்த விளக்கு பெரிய வெளிச்சம் வராவிட்டாலும் அங்கே உள்ள இருள் மறை அது போதும். Are you that candle? Or your eyes are blinded? Not to be able to show that light to the people in darkness. What a sad plight it is. What a sad thing it is. We who are called to be lights, we ourselves are groping in darkness. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம் தேவ பிள்ளைகளே. ஏதோ ஒரு நேரத்துல ஜெபித்து விட்டோம், அது அல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அது அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், குருடன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து விட்டோமே தவிர, ஆண்டவரே என்னுடைய உலக காரியத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க எனக்கு இடம் தாரும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லி இருப்பார், அந்த நேரத்துல இதை செய், அந்த நேரத்துல இதை செய். ஆனால் நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து உலகத்தோடு இரண்டர கலந்து விட்டோம். உலக ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லுகிறோம், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குருடன். You are the blind person. You need healing. Not that you need spectacles. நீ பார்வை குறை உள்ளவன் அல்ல, நீ குருடன்.
உனக்கு நான் கலிக்கம் போட வேண்டும். உன்னுடைய பார்வையை திரும்பி பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வர வேண்டும். நான் உதவி செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கலிக்கம் என்பதுதான் தேவ பிரசன்னத்திலே எந்த இடத்தில் நாம் பரலோகத்தில் போய் இருக்க போகிறோமோ அங்கே அவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ், இங்கே அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ். நாம் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் எபேசு சபையிட்ட, நீ எங்கே இருந்து விழுந்தாய் பார்த்துக்கொள். நீ இருக்க வேண்டிய இடம் வேற இடம். தேவ பிரசன்னத்தில் நீ இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியுமா? அந்த தேவ ஆவியானுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாம் நடப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை வழி நடத்துவதை நம்முடைய மக்கள் பார்க்க முடிகிறதா? இத்தனை ஒரு பரிதாபமான நிலையில் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. கர்த்தர் நம்மை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்தாலும், be it a family or be it a working place, maybe it's a street corner or a marketplace, a little lamp is enough to dispel the prevailing darkness. அங்கே சூழ்ந்திருக்கிற இருளையும் போக்குவதற்கு அந்த ஒரு வெளிச்சம். One last complaint of the Lord. Romans 3:18. Romans 3:18. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஆண்டவர் கண்களை கொடுத்திருக்கிறார். எதை பார்க்க வேண்டுமாம்? எதை முன்வைக்க வேண்டுமாம்? தெய்வ பயம். இன்னைக்கு உலகம் மரண பயத்தை முன்னால் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் எதையோ தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் நாளைய தினம் என்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமே, என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டால் நான் என்ன செய்வேன், போதுமானது இருக்க வேண்டும் என்ற அந்த பயம். இப்படியாக உலகத்தில என்னென்னமோ பயம். என் வேலையை நான் சரியாக செய்யாவிட்டால் ப்ரமோஷன் கிடைக்காது. என் பாடத்தை நான் சரியாக படிக்காவிட்டால் எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்காது. இந்த பயமெல்லாம் கண்முன்னால் இருக்கிறது. ஆனால் என்ன பயம் இல்லை? தெய்வ பயம் இல்லை. நான் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிராதே. நான் பேசுகிற வார்த்தைகள் அவரை மகிமைப்படுத்த முடியாதே. இந்த தெய்வ பயம் உண்டா தேவ பிள்ளைகளே? என்ன பயம் உங்களை ஆட்டி படிக்கிறது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது? கொரோனா பயமா? என்ன பயம் உங்களை ஆட்டுகிறது? எந்த பயத்தை பற்றி தினம் தினம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த பயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? சில டாக்டர்ஸ் இருந்து ஆர்டிகல்ஸ் டெய்லி வருது. யார் மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமா, மக்களை பயப்படக்கூடாது என்று சொல்ல வேண்டுமா, அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நடக்குது, அப்ப அவ்வளவு நடக்கும். அங்கேயே அப்படி நடந்தா இங்க இப்படி நடக்கும். இது யார் கேட்டாங்க? தெய்வ பயத்தை உருவாக்க தேவ பிள்ளையே. நான் பேசுவது விசுவாசி டாக்டரை பற்றி, உலக டாக்டரை பற்றி அல்ல. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க 2 பேரை பத்தி சொல்லல, வேறு மக்கள் இடத்துல வருகிற காரியங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், I am a doctor and I want to talk to you. Yes. My dear people, what is that you are spreading? Fear of God or fear of death? What is that? The fear of God will lead you to eternal life. Fear of death will lead you to eternal death. Between the two, choose one. நாம் இன்றைக்கு
கர்த்தர் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய சபையின் அங்கத்தினராக இருக்கலாம், அல்ல என்னோடு கூட நீங்க அன்பாக பழகுகிறவர்களா இருக்கலாம், நம்முடைய ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். But I, as a prophet of God, I tell you today, if you continue the life displeasing the Lord, the end which is going to come soon will be terrible for you. The Lord tells me to warn you. கர்த்தர் எச்சரிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார். Be what I want you to be. சுற்றிலும் இருக்கிற பரிதாபிக்கக்கூடிய மக்களுக்கு முன்பாக விளக்காக இரு. போதும் உன்னுடைய குருட்டுத்தனம், போதும் காணாதது போல நடந்தது. எல்லாவற்றையும் காண், பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள். உனக்கென்று நான் வைத்திருக்கிற வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள். அதை கண் முன்னால் கொண்டு வந்து பார். அதை சுமந்து சென்று ஒளியாக இரு. அதை சுமந்து சென்று இருட்டிலே பிரகாசிக்கிற சுடராயிரு. Don't continue the way you are. You are the only hope for the world. The dying world needs a light. The world which is groping in darkness, not knowing the way, not knowing how to walk, how to go about. You are the light. If you are going to hide yourself under a bushel, or you are not lighted at all, who will bring that light? Where will the people get a ray of light? Think for a moment. Before you proceed further, think for a moment. God bless you.